இன்றைக்கி நம்மளோட ட்ராவல் ஸ்டோரி கேரளாவில் த்ரிஷூர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள சிம்மினி வைல்ட் லைஃப் சேஞ்சுரியோட ஒரு சைடான சொக்கனான் சொல்கிற ஒரு யானைகளோட கிராமத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சொக்கனான் சொல்கிற கிராமத்தை பற்றி நானும் இதுவரை எதுவுமே கேள்விப்பட்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம வால்பாறையோட ஒரு சைடில் தான் என்னென்னா லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே ரெண்டு சைடுமே தேக்கங்காடாக தான் இருக்கும். இதில் வலது சைடு நம்ம பார்த்தாச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே காடு தான். இடது சைடு பார்த்தாச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே பிளான்டேஷன் சொல்லியாச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே ரப்பர் தான். நம்ம போகிற இந்த ரோட்டில் ரைட் சைடு ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா யானையோட டென்சிட்டி இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இங்கே எலக்ட்ரிக் ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க. நம்ம போகிற இந்த ரோட்டில் பெரிய லெவலில் வண்டி எதுவுமே போகாதனால அங்கங்கேயே கொஞ்சம் இடத்துல ஃபுல்லாகவே உடஞ்சி தான் இருந்து நம்ம போகிறதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் இந்த ரோட்டில். இந்த சொக்கனான்னு சொல்கிறது சின்ன ஒரு அழகான கிராமம் தான். இங்கே பெரிய லெவலில் எதுவுமே ஆகலை. பட் இங்கே இருக்க பீப்புள் ஃபுல்லாக ரப்பர் பிளான்டேஷனை நம்பி தான் லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே யானைகள் நிறைய இருக்கிறதுனால ஃபுல்லாக போர்டு வச்சுருக்காங்க, எலிஃபென்ட் கிராசிங். ஸோ அதனால் இந்த ரோட்டில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போகணும். நம்ம போகிற ரோடு ரொம்பவே நேரோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா ரோட்டுக்கு சைடில் யானை நின்னா கூட நிறைய இடத்துல தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் இந்த ரோட்டில். அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ரெண்டு சைடுமே ரப்பர் பிளான்டேஷன் இருக்கிற ஒரு ரோட்டில் வந்தோம். அப்படியே கொஞ்சம் தூரம் அங்கே போய் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ப்ரைவேட் பிளான்டேஷன் இருக்குது. ஸோ அது வழியாக கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம். அந்த பிளான்டேஷன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்து. ஏன் அப்படின்னா அந்த ரப்பரெல்லாம் ஸ்ட்ரைட்டாக நட்டு விட்டுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருந்து. பிளான்டேஷனுக்குள்ளாடி நடந்து போகும்போது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்து. ஏன்னா யானை எங்கே வேணால் நிற்கலாம். ஸோ நமக்கு டக்குன்னு பார்த்தா தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷனாக தான் நாங்கள் நடந்து போனோம். அப்படியே போகும்போது தான் அந்த தூக்கு பாலத்தை பார்த்தோம். இந்த பழைய காலத்து இந்த மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பர் ஃபீலாக இருந்தது அந்த பாலத்தை பார்க்குறதுக்கு. இந்த தூக்கு பாலம் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சா. இந்த பாலம் எதுக்காக ரெடி பண்ணாங்க அப்படின்னா இந்த ரப்பர் பிளான்டேஷனில் பாலோட்ட வருவாங்க இல்லையா, அவங்க இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகிறதுக்காக தான் என்னென்னா இந்த பாலத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாலத்துக்கு அடியில் ஃபுல்லாகவே தண்ணி, சின்ன ஒரு ஓடை மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும். அது மழை டைமில் பெரிய ஒரு ஆறு மாதிரி போகும். ஸோ அதை கிராஸ் ஆகிறதுக்காக தான் இந்த பாலத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்டேஷன் சொல்கிறது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இங்கே 500க்கு மேலே ஆட்கள் வேலை பார்க்குறாங்களா. இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையிலே போய் பாலெல்லாம் வெட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பாலை எடுத்து இங்கே ஒரு பெரிய தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த தொட்டியில் ஃபுல்லாக பாலை விட்டு அதுக்கப்புறமா அந்த தொட்டி ஃபில் ஆனதுக்கப்புறமா ஒரு டிராக்டர் வண்டியை கொண்டு அதில் ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணி அதை அப்படியே கொண்டு போவாங்களாம். இந்த பாலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை டேரெக்டாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கெமிக்கல் ஆட் பண்ணி பெரிய ஃபேக்ட்ரி, இந்த டயரு பாலு இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரிக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க அதை மிஷினில் எல்லாம் போட்டு அடித்து டயரு இது மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. வால்பாறை அதிரப்பள்ளியெல்லாம் நிறைய வாட்டி போயிருக்கீங்க அப்படின்னா நம்ம சொக்கனான்னு சொல்கிற இந்த ஏரியா ஒரு பெஸ்ட்டு டெஸ்டினேஷனாக இருக்கும் ஒன் டே போய் சுற்றி பார்க்குறதுக்கு. ഒരു മറ്റേ റബ്ബറിന്റെ കുന്നിലേക്ക് ആണല്ലേ. അവറ്റ ബാക്കിയുള്ളതൊക്കെ വിലയെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ചിമ്മിനിക്ക് പോണ വഴിയിൽ ആ കൂട്ടം ചിമ്മിണി ഭാഗത്താണ്. ചിമ്മിണി ഭാഗത്ത് ആ വലിയ കൂട്ടം ആണല്ലേ. അതിൽ 10-30 ഉണ്ട്. അവരൊറ്റ സെറ്റ്. ചിമ്മിണി ഭാഗത്ത് ഏത് ഭാഗത്ത്? ചിമ്മിനി നമ്മൾ ചിമ്മിനി ഡാമില്ലേ, പാലപ്പള്ളിയിലെ ഡാമിലേക്ക് പോകുന്ന വഴിക്കണം. ഞങ്ങൾ ചുമ്മാ സ്ഥലങ്ങളൊക്കെ ഒന്ന് കണ്ടിട്ട് പോകാൻ പറഞ്ഞു. ചേട്ടൻ ഇവിടെയാണോ താമസിക്കുന്നത്? ഞാൻ അവിടെ. ഇവിടെ എത്ര ഫാമിലീസ് ഉണ്ട് മൊത്തം? ഇവിടെ വീട് 14 വീട്. ആളുകളോ? ആളുകൾ എണ്ണത്തിൽ 10-30 ആൾ കറ്റുള്ളൂ. ആണല്ലേ. അവിടെ നിന്ന് പിന്നെ അകത്തേക്ക് വഴിയൊന്നുമില്ല? അകത്തേക്ക് വഴിയില്ല, ഒക്കെ ഫോറസ്റ്റുകളാണ്. ഫോറസ്റ്റിന്റെ വഴി കാണുമായിരിക്കും. കയറ്റി വിടില്ല? കയറ്റി വിടില്ല, അവരുടെ പെർമിഷൻ വേണം. അവരുടെ ഓഫീസാണ് ഇവിടെ നിന്ന് മുകളിൽ കിടന്ന ഇതാ അവിടെ ശാസ്താംബോത്തിൻ്റെ അവിടെ ടവർ വെച്ചിട്ടുണ്ട്. ടവറിൻ്റെ അവിടെ അവരുടെ ഓഫീസ്. ഈ ടവറാണോ? ഈ ടവർ ടെലഫോൺ ടവർ. അവിടെ അവർ വലിയ ഓഫീസ്. അവിടെ ഒരുപാട് ഇതിലിപ്പോൾ ആനേനെ ഫോട്ടോ എടുക്കാൻ വേണ്ടിയാ. അതെ അതെ. ഞാൻ ഇതിനു മുമ്പ് വന്നിട്ടുണ്ട് ഇവിടെ. വന്നിട്ടുണ്ട്. ഞാൻ കാറായിട്ട് ഇതിനു മുമ്പ് വന്നു. അപ്പോൾ എവിടുന്നാ പറഞ്ഞ? ഞാൻ എറണാകുളം, അവർ കന്യാകുമാരി. എറണാകുളം കന്യാകുമാരി.
ചേനത്ത് ഇവിടെ മറ്റേ റബ്ബർ ടാപ്പിംഗ് തന്നെയാണോ ഒരു ടാപ്പിംഗ് അല്ല, ഞങ്ങൾക്ക് ഈ കാട്ടിലത്തെ വർക്ക്, പിന്നെ ഇപ്പോൾ തൊഴിലുറപ്പുണ്ട്. അതിലിപ്പോൾ ഞായറാഴ്ച തുറക്കുന്നുണ്ടായിരുന്നു. ഞായറാഴ്ച ഇല്ല. ഞാനിപ്പോൾ പശുവിനെ കെട്ടാൻ വന്നത്. ഇവിടെ ആ ഞാൻ പെട്ടെന്ന് കുതിരയാണോ പശുവിനെ കെട്ടാൻ വന്നാ. ശരി കേട്ടോ. ആ ആനനെ കാണണമെങ്കിൽ ഞാൻ പറഞ്ഞിടത്തേക്ക് പോകും. അവിടെ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞു. ചിമ്മിനിയിലല്ലേ? ചിമ്മിനിക്ക് പോകണ വഴി ഞങ്ങളൊന്ന് പോയി നോക്കാം. ചേട്ടൻ്റെ പേരെങ്ങനെ? എൻ്റെ ചന്ദ്രൻ. ശരി കേട്ടോ. ആ அப்படியே நாம அந்த சொக்கரான்னு சொல்ற அந்த கிராமத்துக்கு வந்தோம். ஆனா அந்த கிராமத்தை சுத்தி ஃபுல்லாவே எலக்ட்ரிக் பென்சிங் தான். நீங்க பார்த்தாலே தெரியும், ஃபுல்லா எலக்ட்ரிக் பென்சிங் தான் போட்டு விட்டுருக்காங்க. இந்த சொக்கரான்னு சொல்ற ஏரியாவில் வந்து நெட்வொர்க் எதுவுமே கிடைக்காது. ஸோ நம்ம போகிறதா இருந்தாலும் கையில் வந்து கேஷ் வச்சுட்டு போகிறது தான் பெட்டர். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பழைய காலத்து அந்த போஸ்ட் ஆஃபீஸு, அந்த போஸ்ட் டப்பா எல்லாமே வந்து இன்னும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இந்த ரோட்டில் வந்து பெரிய லெவலில் லாரி எதுவுமே போகாது. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறது வந்து டிராக்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஏரியாவில் உள்ள பாலம் எல்லாமே வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். சொக்கரான்னு சொல்கிறது வந்து ஒரு யானைகளோட கிராமம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு யானையுமே கிடைக்கல. ஸோ காட்டுக்குள்ளாடி போகும்போது இந்த வைல்ட் அனிமல்ஸ் கிடைக்கிறது வந்து லக்கு தான். ஆனால் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு ஆள்கிட்ட கேட்கும்போது தான் சொன்னாங்க, காலையில் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டமே வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஒரு 10-15 இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நாங்கள் போகிறதுக்கு ஒரு மணிக்கு முன்னாடி தான் மேலே ஏறி போயிருக்கு, காட்டுக்குள்ளாடி ஏறி போயிருக்குன்னு சொன்னாங்க. இந்த சொக்கரான்னு சொல்கிற ஏரியாவில் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்குள்ள எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. நம்ம ஸ்டே பண்ணுறதா இருந்தால் ஒன்று அதிரப்பள்ளி சைடு அந்த ஏரியாவில் தான் வந்துன்னா நம்ம ஸ்டே பண்ண முடியும். ஸோ அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலே நம்ம வந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏரியாவில் வந்து யானையை பார்க்க முடியும். அதே மாதிரி ஈவினிங் டைம் கொஞ்சம் லேட்டாகி நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்து யானையை பார்ப்போம். ஸோ டெய்லி இங்கே உள்ள மக்கள் வந்து யானையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சர்வசாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி நாம் சொக்கனாயோட எல்லா விஷுவல்ஸுமே எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பி நேராக சிம்மினி வைல்ட் லைஃப் சாங்சுரி அந்த ஏரியா பார்த்து தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் வந்து டிரைவ் பண்ணி போகிறதுக்கே நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். அதுவும் நம்ம பைக்கில் போயாச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா 2 சைட்லையுமே வந்து ரப்பர் வளைஞ்சு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, வெயிலே படாத அளவு வந்து ரோட்டில் மரம் வளைஞ்சு நிற்கும். ஸோ அதுக்கு இடையிலோடி நம்ம போகும்போது அந்த ரோட்டிலோட அந்த இது வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த சிம்மினி வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட் தான். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஃபுல்லாகவே கனெக்டிங், வால்பாறை, அதிரப்பள்ளி, சொக்கனா இந்த மாதிரி நிறைய ஏரியா வந்து கனெக்ட் ஆகுறதுனால இது ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டு. இங்கே வந்து வைல்ட் அனிமல்ஸும் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம இந்த ரோட்டில் வந்து காலையிலையோ இல்லைன்னா சாயங்காலமோ நம்ம இந்த ரோட்டில் போயாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து யானையை பார்க்கலாம். ஏன் வந்து திரும்ப யானையை பார்க்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு யானைகளோட ஒரு இடம் தான். எதுக்காக அப்படின்னா ஃபுல்லாகவே இங்கே எப்போவுமே பச்சையாக தான் இருக்குமா. நம்ம நல்ல வெயில் டைமில் கூட இங்கே வந்து புல்லெல்லாம் கரியாதான், அந்தளவு கிளைமேட் இங்கே நல்லா இருக்கும்னு. ஸோ அதனால் யானையை வந்து இங்கே ஃபுட்டும் அதே மாதிரி தண்ணியும் எப்போவுமே கிடைக்கிறதுனால இந்த ஏரியா விட்டு யானைகள் எதுவுமே போகிறது இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் வந்து யானையை பார்க்கலாம். ரோட் சைட்லேயே வந்து சின்ன ஒரு ஆறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அங்கே நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க. இங்கே வந்து நம்ம சேஃபாக குளிக்க முடியும். நம்ம இந்த வைல்ட் லைஃப்பும் அது மாதிரி ஃபேமிலியாக போய் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு லொக்கேஷன் தான் இது. மழை டைம் எல்லாம் வந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக குளிக்க முடியாது. ஏன்னா ஃபாரஸ்ட்லேருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ அதனால் அந்த டைம் குளிக்க முடியாது. இல்லை நம்ம வந்து வெயில் டைம் எல்லாம் போயாச்சு அப்படின்னா நல்ல போல் குளித்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். போகிற ரோடு வந்து நேராக பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா டாப்லேருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதோட விஷுவல்ஸும் கொஞ்சம் பாருங்கள். நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு ஜங்ஷனில் ரீச் ஆகுவோம். அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 200 மீட்டரில் தான் வந்து சிம்மினி வைல்ட் லைஃப் சாங்சுரியோட என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட் இருக்குது. இது வந்து சின்ன ஒரு கிராமம் தான். இங்கே வந்து நிறைய இந்த டேப்பிங் பண்ணுறவங்க வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இது தாண்டியாச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். அதுக்கப்புறமா வீடு எதுவுமே கிடையாது. அப்படி நாம் மெயின் என்ட்ரன்ஸ் ரீச் ஆனோம். ஸோ இங்கே வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 2 பைக்கில் 3 பேராக போயிருந்தோம். பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கு அதே மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக நாங்கள் கேமரா வச்சுருந்ததுனால கேமராவுக்கும் சார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 185 ரூபா பக்கத்தில் வந்து சார்ஜ் பண்ணாங்க. இங்கே நமக்கு வந்து கேஷ் இல்லைனாலும் கார்டு கொடுத்து பே பண்ணலாம். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்தில் நம்ம ட்ராவல் பண்ணியாச்சு அப்படின்னா சிம்மினி ரிசர்வாயர் வந்து நம்ம ரீச் ஆகலாம்.
நம்ம போன டைம் வந்து வீக்கெண்டாக இருந்ததுனால ஃபுல்லாகவே ரொம்ப ரஷ்ஷாக இருந்து, நீங்கள் வந்து வீக்கெண்ட் இல்லாத டைம் நம்ம போயாச்சு அப்படின்னா நம்ம போகிற வழியிலேயே நிறைய சைட்டிங்ஸ் கிடைக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணி பார்க்கலாம். டேமுக்கு மேலோடி நடக்கலாம். நமக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் பக்கத்தில் வரும். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம நடந்து பார்க்கலாம். டேம் வந்து 1975 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 1996 தான் வந்து முடிச்சிருக்காங்க. மினி டேமில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க. 2 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து சைக்கிளிங் போகிறது காட்டுக்குள்ளாடி, அதுக்கப்புறமா குட்டவஞ்சி சஃபாரி, மெயினாக வந்து சொல்லணும் அப்படின்னா ட்ரக்கிங் ப்ரோக்ராமும் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த சொக்கனா இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால ஸோ எங்களுக்கு கரெக்டான ஒரு டைமிங் கிடைக்கல. நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போதே 4:30 மணி பக்கத்தில் ஆகிட்டு. ஸோ அதனால் சைக்கிளிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சைக்கிளிங் போகிறதா இருந்தாலும் சரி, குட்டவஞ்சி சஃபாரியாக இருந்தாலும் சரி, நம்ம ட்ரக்கிங் எடுக்கிறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே டிக்கெட் வந்து இங்கே தான் நம்ம வந்து பே பண்ணணும். மார்னிங்கே அங்கே ஃபேமிலியோட ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா சின்ன ஒரு சைக்கிளிங் எல்லாம் எடுத்து காட்டுக்குள்ளாடி ட்ரக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து இந்த குட்டவஞ்சி சஃபாரி எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா மத்தியான டைமில் அந்த ரிசர்வாயர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணதுக்கு சூப்பர் பிளேஸ். திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பெரிய ஒரு டேம் தான் இது. ரிசர்வாயர் பக்கத்தில் வந்து கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போயிருந்த டைமில் வந்து என்னென்னா ஷட்டரெல்லாம் திறந்து விட்டுருந்தாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்து. ஷட்டர்லேருந்து வரக்கூடிய தண்ணியோட ஃபோல்ஸ் வந்து பயங்கரமாக இருந்து. ஸோ அதுலேருந்து அந்த பனிமூட்டம் மாதிரி பறந்து வந்துகிட்டே இருந்து. ஸோ இந்த பாலத்தில் நிற்கும் போது ஃபுல்லாகவே ஈரம் ஆயிரும், அவ்வளோ தூரத்துக்கு ஃபோல்ஸாக இருந்து. டேமோட விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.